டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி உலகம் எங்கிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உடலியல் மாற்றம் என்பதை பேசுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். எங்களது கிராமத்தை எடுத்துக்கொண்டால் புதுக்குடியிருப்புக்கு அருகாமையில் இருந்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு எங்களது கிராமத்துக்கு இருக்கின்றதா என்று கேட்டால் இன்று வரை இல்லை. இப்பொழுதும் இதே நடைமுறைதான் இருக்கிறது. இந்த மாணவரால் எவ்வாறு பெண் பிள்ளைகளுடைய பாடசாலை இடங்களில் செல்வாக்கு செலுத்துவது என்று கேட்டால், மாதவிடாய் காலத்திலே அவர்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அவர்களினால் தொடர்ச்சியாக படிக்க முடியாது. அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு கேட்பார்கள். ஆனால் அந்த பாடசாலையில் உடற்கல்வி ஆசிரியர் சில வேளைகளில் ஆணாக இருப்பார். அப்படி இருக்கின்ற போது அந்த பெண் பிள்ளை சமூக கட்டமைப்பின் காரணமாக அந்த ஆசிரியருடன் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாமல் போகிறது என்று சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை மறைத்துக் கொண்டு போவார்கள். 2 பேர் பிள்ளைகளுடன் மறைத்துக் கொண்டு போவார்கள். இது நல்லதாக பாடசாலைக்கு வரத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அதிபர் உருவாக்குகின்றார். இவ்வாறு உருவாக்குகின்ற போது அந்த பிள்ளை மனரீதியாக பாதிப்படைகிறது. பாதிப்படைந்த பிள்ளை வீட்டில் சும்மா இருக்கவில்லை. அந்த பிள்ளைகளை 3 பிள்ளைகள் ஒரு விவாகரத்து நிலையில் இருக்கிறார்கள். பாடசாலையை விடுதலுக்கு திருந்த பிள்ளைகள் திருமணத்துக்கும் பிரிந்து திருமண வாழ்வும் பெருத்துக்கு இப்போது விவாகரத்துக்கு வந்துவிட்டார்கள். இதற்கு முக்கியமான காரணம் இந்த பாடசாலை இடைவெளிகள். ஆகவே மாதவிடாய் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுகின்ற நாங்கள் அவர்களை விழிப்புணர்வு செய்கின்ற போது ஆண்களை அதிகமாக விழிப்புணர்வு செய்யுங்கள். ஆண் அதிபர்களை அதிகமாக விழிப்புணர்வு செய்யுங்கள். எவரையுமே நான் குற்றம் சாட்டவில்லை. எங்களது ஆய்வு ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, மாதவிடாய் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. பிஸ்கெட் பைகள் வாங்குவதற்காக கடைக்கு அனுப்பினால் மட்டும் போதாது. மாதவிடாய் துண்டு வாங்குவதற்காகத்தான் நீ கடைக்கு போகின்றாய், வாங்கிக் கொண்டு வா என்று சொல்லி உங்களது பிள்ளைகளை அனுப்பினேன். அப்போதுதான் அவர்களுக்கு தெரியும் மாதவிடாய் துண்டு என்று இருக்கிறது. அதை பெண்கள் பாதிக்கிறார்கள். அந்த பெண்களின் உடலிலே உடலில் மாற்றம் நடைபெறுகிறது என்பது தெரியும். ஆகவே இந்த தலைப்பில் நான் இவ்வளவு பேசுவதற்கு சந்தர்ப்பமாக